Hello, welcome to Veggie Corner. இன்னைக்கு ஒரு புது டைப் ஆஃப் பாஸ்தா பண்ண போகிறோம் with both red and white sauce. ஸோ ரெட்டும் ஒயிட் சாஸ் கலக்கிறதுனால ஐம் காலிங் இட் பிங்க் சாஸ் பாஸ்தா, பிங்க் பாஸ்தான்னு சொல்லலாம். அதுக்கு இப்போது ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வைக்கலாம். பாய்லிங் வாட்டர் இருக்குது, இதில் இப்போது உப்பு ஆட் பண்ணுறேன். அண்ட் பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்க ஒரு 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒரு எனி அதர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்தா எந்த பாஸ்தா வேணால் எடுக்கலாம், சும்மா ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே. இந்த பாஸ்தா, இதுக்கு பேர் ரொட்டினி. இந்த பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை அந்த பாய்லிங் வாட்டரில் ஆட் பண்ணலாம். 2 கப்ஸ் பாஸ்தா. இப்போது இது குக் ஆகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே ஆகிடும். ரொம்ப ஃபுல்லி குக் பண்ண வேண்டாம், ஒரு 80% குக் அல்தான் குக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது பாஸ்தா வெந்துடுத்து, அதை நான் ஸ்ட்ரெயினரில் போட்டு கோல்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போது as I told you, ரெட் சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ் ரெண்டு பண்ணணும் பிங்க் சாஸ் வரத்துக்கு. அதனால் 2 தவா அடுப்பில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஆலிவ் ஆயிலோ பட்டரோ ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஃபைன்லி சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் ரோஸ்ட் ஆன உடனே ஒரு மீடியம் சைஸ்ட் ஃபைன்லி சாப்ட் அனியன் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெடிமேட் இன்றைக்கி சாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெடிமேட் பாஸ்தா சாஸ், டொமேட்டோ அண்ட் பேசில் மட்டும் போட்டு ரெடிமேட் பாஸ்தா சாஸ். நீங்கள் ரெட் சாஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இன்னொரு நாள் ரெட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போடுறேன். இதில் வந்து ஒரு 100 ml ஆஃப் இந்த சாஸை எடுத்துக்க போகிறோம். இப்போ வெங்காயமும் வதங்கணும். வதங்கிறதுக்குள்ளே கேப்சிகமும் கார்னும், ரெட் பெப்பரும் எனி கலர் பெப்பர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் கார்னும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணி சாட்டி பண்ணலாம். இப்போது இந்த கேப்சிகமையும் கார்னையும் ஆட் பண்ணிட்டேன் இதில். ஆனால் உப்பு போடாமல் வதக்குனா நல்லா க்ரன்ச்சியாக ரோஸ்ட் ஆகும். இப்போது இந்த ரெட் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் வற்றணும் இந்த தண்ணி. இப்போ அதுக்குள்ளே ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். தவாவில் பட்டர் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோரை வந்து இந்த பட்டரில் ரோஸ்ட் பண்ணணும். இதோட ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட ரெசிபி வந்து வெஜ்ஜி கார்னரில் இருக்குது, அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணி விடுறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுத்து. இப்போது 1/2 கப் மில்க்கு ஆட் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, ஏன்னா ரொம்ப நிறையா விட்டுட்டிங்கன்னா அட் த சேம் டைம் தட்டி போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது திக்கன் ஆக இன்னும் கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் வர ஸ்டேஜில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒயிட் சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுறேன், கிரேட்டட் சீஸ். கிரேட்டட் சீஸ் இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ ஆட் அந்த சீஸ் ஸ்லைசஸும் பிச்சு போடலாம். எனக்கு இது போட்டால் சீக்கிரம் அது ஈஸியாக மெல்ட் ஆகிடுறது அந்த சீஸோட. அண்ட் ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட கம்ப்ளீட் ரெசிபி இருக்கிறதுனால நான் குயிக்காக காட்டுறேன். பை திஸ் டைம் இந்த ரெட் சாஸும் திக்காகிடுது, இந்த சாஸும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது இது ரெடி ஆனவுடனே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த சாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் யூ கேன் ஐதர் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் டு திஸ் ஆர் திஸ் டு திஸ், அது உங்கள் இஷ்டம். நான் இது இந்த பவுல் பெருசாக இருக்கிறதுனால அதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர், இதெல்லாம் உங்கள் ஸ்பைஸ் லெவல் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அளவும் இப்போ செக் பண்ணிக்கோங்க, வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயில்டு பாஸ்தா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். யம்மி டேஸ்டி பிங்க் பாஸ்தா இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். தேங்க்யூ.